குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மே 15 2025 வியாழக்கிழமை இன்னைக்கு கண்டப்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் உள்ளீட்டாளர் பணியிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி எடுக்கிறாங்க. விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +2 தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும், இல்லைனா கணினியில் டிப்ளமோ அல்லது சான்றிதழ் படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செஞ்சுருக்கணும். குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு பணி அனுபவம் இருக்கணும். 42 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேலி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணினி மற்றும் டேலி இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அதில் ஆப்ரேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். தகுதியான நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த வெப்சைட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை ஃபில் பண்ணி அதை அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சென்னை அப்படின்ற முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? தகுதியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 வகையான தடுப்பூசிகளும், பிறந்த குழந்தைகளுக்கு 12 வகையான தடுப்பூசிகளும் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துகிறாங்க. அதாவது காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை, இன்ஃப்ளூயன்ஸா, நிமோனியா, ரணஜன்னி, போலியோ, தட்டம்மை, ரூபெல்லா, ரெட்ரோ வைரஸ் வயிற்றுப்போக்கு நோய், ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் ஆகிய நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசிகள்லாம் வழங்கப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 99% பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 12 தடுப்பூசிகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசைஞானி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய 50வது பொன்விழா ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாரு இந்த திரையுலகு வந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இசைஞானி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசுடைய உயரிய விருதான பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளையும் 4 முறை வந்து பார்த்திங்கன்னா சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேஸ்ட்ரோ அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக லண்டனில் இருக்க சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றிய முதல் இசையமைப்பாளர் அப்படின்ற பெருமை இவருக்கு உண்டு. மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கிறார். ஓகேங்களா? இவர் 1976ஆம் ஆண்டு வெளிவந்து அன்னக்கிளி அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இசையமைப்பாளராக அறிமுகமாக இருக்கார். ஓகேங்களா? இது எல்லாமே உங்கள் 11th 12th தமிழ் புத்தகத்தில் இந்த இவரை பற்றி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இவரை பற்றி ஏஆர் ரஹ்மானை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இதை பார்த்துக்கோங்க. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதனால தான் மார்க் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா +2 மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டும் வகையில் வந்துன்னா கல்லூரி கனவு அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சார்பில் ஆண்டுதோறும் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா +2 படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெறும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய எதிர்கால கனவை நினைவாக்கும் வகையில் உயர்கல்வியில் என்னென்ன வாய்ப்பு இருக்குது, என்னென்னலாம் படித்தா என்னென்ன வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தரங்கம் நடத்துவாங்க. ஓகேங்களா? அது இந்த ஆண்டும் நடத்துகிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அது கல்லூரி கனவு அப்படின்ற திட்டம். ஓகேங்களா? தமிழகத்தில் உயர்கல்வி சேர்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா 52% இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய லெவலில் ஒப்பிடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு அதிகமாக இருக்குது தமிழகத்தில். ஓகேங்களா? உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டால் அப்படி டேரெக்டாக அது பார்த்திங்கன்னா ஒரு கூற்று மாதிரி கேட்கணும் அப்படின்னா தமிழகத்தின் உயர்கல்வி விகிதமானது இந்தியாவின் உயர்கல்வி விகிதத்தை விட அதிகமாக உள்ளது அப்படின்னு தான் கூட கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா, ரொம்ப டீப்பாக கேட்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த புள்ளிகள் சதவீதத்தை வச்சு கரெக்டாக கேட்கலாம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக PR கவாய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கார். ஓகேங்களா? 52வது தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா இவர் பதவியேற்றிருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்துடைய 51வது தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா KG பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 2007 2010 காலகட்டத்தில் இருந்தார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதியாக இருந்தார். ஓகேங்களா? அவருக்கு பிறகு 2வது நபர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். ஓகேங்களா? மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறார். ஓகேங்களா? இவருடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா RS கவாய் வந்து பார்த்திங்கன்னா சட்டமேதை அம்பேத்கருடன் இணைந்து பணியாற்றியவர். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்தை தழுவும் போது அவர் கூட சேர்ந்து இவருடைய தந்தையும் பௌத்தத்தை தழுவி இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து குடியரசுத் தலைவருடன் வந்து பார்த்திங்கன்னா முப்படை தலைவர்களும் முப்படை தளபதிகளும் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா UPSனுடைய புதிய தலைவராக அஜய்குமார் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய புதிய தலைவராக பாதுகாப்புத்துறையின் முன்னாள் செயலரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான அஜய்குமார் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? UPSனுடைய தலைவராக இருந்த பிரீத்தி சுதனுடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் 20 நிறைவடைஞ்ச நிலையில் அந்த இடம் காலியாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான பதவி, நோட் பண்ணிக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா?
பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு மீது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முறையீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேங்களா, அடுத்து உள்நாட்டு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பான இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணியிருக்காங்க. ஆளில்லா விமானங்களை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும் நோக்கத்துடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குறைந்த விலையில் பார்க்கவாஸ்திரா அப்படின்ற எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம் கோபால்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சோலார் பாதுகாப்பு மற்றும் வான்வெளி நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது உருவாக்கியிருக்காங்க. இந்த ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பின் சோதனை மூத்த அதிகாரி முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு. இது வந்து இந்தியாவில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவும் கம்மி. ஓகேங்களா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3706 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு சிப்பு உற்பத்தி ஆலையம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஜெவார் அப்படின்ற இடத்துல தான் இது தொடங்க இருக்காங்க. முக்கியமானது இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது HCL மற்றும் வந்து பாக்ஸ்கான் நிறுவனம் கூட்டாக சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலை வந்து தொடங்குறாங்க. மத்திய அமைச்சரின் ஒப்புதல் அடி அளிக்கப்பட்டதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 6வது மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஆலையாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜெவாரில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 20,000 செமிகண்டக்டர்களும் 3.6 கோடி சிப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2077ஆம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலை வந்து உற்பத்தியை தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் அமையுள்ள இந்த செமிகண்டக்டர் ஆலை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 40% சிப் தேவையை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யும். அது மட்டும் இல்லாமல் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு முக்கியமானது இத்தாலியின் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய பெய்டன் ஸ்டெர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏராவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வரலாறு படிச்சிருக்காங்க. ஓப்பன் ஏராவில் மகளிர் டெஸ்ட் போட்டியில் தொடர்ந்து 3 ஆட்டங்களில் 3வது செட்டு டைபிரேக்கர் காலம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற முதல் போட்டியாளர் அப்படின்ற சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இந்திய ஈட்டி எறிதல் நட்சத்திரமான நீரஜ் சோப்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற கௌரவ அந்தஸ்து அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் அவருக்கான இந்த கௌரவ அந்தஸ்து அமலுக்கு வருவதாக ராணுவ விவகாரங்கள் துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கடந்த 2016 இந்திய ராணுவத்தின் ஜூனியர் நிலையிலான அந்தஸ்தில் சேர்க்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு பதவி உயர்லாம் பெற்றிருக்காரு. ராணுவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா விசிஷ்ட சேவா, பரம் விசிஷ்ட சேவா ஆகிய பதக்கங்களும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தற்போது லெப்டினன்ட் கர்னலாக வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர் கொடுத்துருக்காங்க. ஹரியானாவை சேர்ந்த ஒரு தடகள வீரர் நீரஜ் சோப்ரா. இவர் ஈட்டி எறிதலில் வந்து பார்த்திங்கன்னா 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கி கொடுத்தாரு இந்தியாவுக்கு. சுதந்திரத்திற்கு பிறகு ஒலிம்பிக்கில் தடகளத்தில் தனிநபர் தங்கம் வென்றது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, இந்தியாவின் தங்கமகன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். தொடர்ந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வென்றிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வென்ற 3வது இந்தியர் அப்படின்ற பெருமையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் சேரும். அதேமாதிரி விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான கேல் ரத்னா, அர்ஜுனா விருதுகள் அவர் வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ விருதும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, இவருடைய விருதுகள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் வெளியுறவுத்துறை அமைச்சராகும், மணிந்தர் சிந்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கனடாவில் முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேர் கொடுத்துட்டு இவங்க எதனுடன் தொடர்புன்னு கேட்பாங்க, அரசியல் துறை. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டப்ஸ் அவ்வளோதான். தாண்டி நம்ம கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டப்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் என்னென்னும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய கால் பண்ணியோ டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.